வணக்கம், நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. சம்மர் வெக்கேஷன் அப்படிங்கறனால குழந்தைகள் ஆத்துல இருக்கும். சாயந்தரம் ஆனா அதுகளுக்கு போர் அடிச்சது அப்படின்னு அதாவது பண்ணித்தா சாப்பிட்றதுக்கு அப்படின்னு கேட்கும். அதே நேரம் யாராவது நமக்கு திடீர்னு கெஸ்ட் வரலாம், அவளுக்காக நம்ம ஏதாவது ஸ்நாக்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கலாம். எந்த மாவும் சேர்க்காம போண்டா பாருங்க சூப்பரா ரெடி ஆயிடுது. இது மேல் லேயர் நல்லா கிறிஸ்பியா இருக்கும், உள்ள சாஃப்டா இருக்கும். டக்குன்னு யாராவது கெஸ்ட் வரா அப்படின்னா நமக்கு ஈஸியா பண்ணி முடிச்சிடலாம். பாருங்க எந்த அளவுக்கு கிறிஸ்பியா இருக்கு அப்படிங்கிற நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. பார்த்தீங்களா, சவுண்டு கேட்டிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மேல நல்ல ஒரு லேயர் செம்ம கிறிஸ்பியா இருக்கும், உள்ள நல்லா சாஃப்டா இருக்கும். பாருங்க மெத்து மெத்துன்னு இருக்கு. டேஸ்ட் பிரமாதமா இருக்கும். அந்த மாதிரி நேரத்துல இன்ஸ்டன்டா பண்ணக்கூடிய ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் நம்ம இன்னைக்கு வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல பார்க்க போறோம். இந்த போண்டாவுக்காக எந்த மாவுமே நமக்கு தேவை இருக்காது. எதுவும் ஊற வைக்க வேண்டியது இல்ல, அரைக்க வேண்டியது இல்ல. நினைச்ச நேரத்துல உடனே டக்குன்னு பண்ணிடலாம். இந்த போண்டா பார்த்தேன் அப்படின்னா நல்லா மேல லேயர் அவ்வளோ கிறிஸ்பியா இருக்கும், உள்ள சாஃப்டா இருக்கும். இது நம்ம பண்ணி வச்சு 2 மணி நேரம் வரைக்கும் கூட இந்த மேல லேயர் நல்லா கிறிஸ்பியாவே இருக்கும். டேஸ்ட் இந்த அளவுக்கு அட்டகாசமா இருக்கும். வெங்காயம், பூண்டு அந்த மாதிரி எதுவுமே சேர்க்காம ஈஸியா பண்ணக்கூடிய ஒரு இன்ஸ்டன்ட் போண்டா ரெசிபி. சுட சுட நல்லா இந்த இன்ஸ்டன்ட் போண்டா பண்ணிட்டு நல்ல ஒரு ஃபில்டர் காஃபி இல்லைன்னா ஒரு மசாலா டீ இருந்ததுன்னா போதும். இந்த போண்டாவை சாப்பிட்டு அந்த டீ காஃபி குடிக்கும் போது அட்டகாசமா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க, எந்த பருப்பும் ஊற வைக்காம அரைக்காம எந்த மாவும் சேர்க்காம நல்லா கிறிஸ்பியா இன்ஸ்டன்டா பண்ணக்கூடிய போண்டா குவிக்கா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். மெஷரிங் கப்ல 1 கப்பு கெட்டி அவல் எடுத்துட்டு இருக்கேன். இது நல்லா வாஷ் பண்ணிட்டு அவல் மேல ஒரு லேயர் தண்ணி இருக்கிற மாதிரி தண்ணியை விட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கணும். நல்லா சாஃப்டா ஊறிடும். பேப்பர் அவல் எடுத்துக்கிறேன் அப்படின்னா வாஷ் பண்ணிட்டு தண்ணியை உடனே ட்ரைன் பண்ணிடலாம். ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சிருந்தா போதும், அதுவுமே நல்லா சாஃப்ட் ஆயிடும். கொஞ்சம் பெரிய சைஸ்ல இருக்கிற ஒரு உருளைக்கிழங்கு எடுத்துட்டு இருக்கேன். இதை வேக வச்சுட்டு தோலியை எடுத்துட்டு நம்ம கிரேட் பண்ணி எடுத்துக்கலாம். அவல் பாருங்க நல்லா சாஃப்டா ஊறிடுது. இதை போல நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிக்கலாம். பாருங்க இதை போல நல்லா மாவு மாதிரி பிசைஞ்சாச்சு. பாயில் பண்ணி கிரேட் பண்ணியிருக்கிற உருளைக்கிழங்கு, கொஞ்சம் பொடியா கட் பண்ண கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய பொடியா கட் பண்ணியிருக்கேன், அரை இன்ச்சு இஞ்சி கிரேட் பண்ணி சேர்த்துக்கலாம், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, அரை டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1/4 டீஸ்பூன் ஜீரக பொடி, அரை டீஸ்பூன் தனியா பொடி, ஒரு கைப்பிடி அளவுக்கு பொடியா கட் பண்ண கொத்தமல்லி, தேவையான அளவு உப்பு. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு காரம் எல்லாமே ஈவனா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம நல்லா கலந்துக்கணும். இப்ப இதை சின்ன சின்ன உருண்டையா நம்ம உருட்டிக்கலாம். நம்ம போண்டா எல்லாம் போடுவோம் இல்லையா, இதே போல எல்லா மாவையும் நம்ம பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணி எடுத்துப்போம். எண்ணெய் சூடா எடுத்து நம்ம போண்டாவை பொரிச்சு எடுத்துடலாம். இது உடனே திருப்பாம கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் நம்ம திருப்பி விட்டுக்கலாம். இப்ப பாருங்க லேசா ஃப்ரை ஆயிடுது. இப்ப திருப்பி திருப்பி விட்டு எல்லா பக்கமும் நல்ல கோல்டன் கலர் வர்ற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ளேம் மீடியம்ல வச்சுப்போம், அப்பதான் உள்ளேயும் நல்லா வேகும். பாருங்க நல்லா கோல்டன் கலர் வந்துடுது. இது நம்ம அப்ப எடுத்துடலாம். மேல நல்லா கிறிஸ்பியாவும் உள்ள சாஃப்டாவும் இருக்கும். இந்த மாதிரி கலர் வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். நம்ம மத்த போண்டா பண்ணோம்னா உடனே டக்குன்னு கலர் வந்துடும் இல்லையா, இது அந்த மாதிரி வராது. கொஞ்ச நேரம் பொறுமையா நம்ம மீடியம் ஃப்ளேம்ல வச்சு பொரிச்சு எடுத்துக்கணும். இது இப்ப நம்ம சர்விங் பிளேட்ல எடுத்துப்போம். இதே மாதிரி தேவையான அளவுக்கு பொரிச்சு எடுத்துக்கலாம். எந்த மாவும் சேர்க்காம போண்டா பாருங்க சூப்பரா ரெடி ஆயிடுது. இது மேல லேயர் ஃபுல்லா நல்லா கிறிஸ்பியா இருக்கும், உள்ள சாஃப்டா இருக்கும். இது டீ டைம் ஸ்நாக்காவும் யூஸ் பண்ணிக்கலாம். குழந்தைகளுக்கு ஸ்நாக் பாக்ஸ்லயும் கொடுக்கலாம். கெஸ்ட் யாராவது வரும்போது டக்குன்னு ஏதாவது நம்ம பண்ணணும் அப்படின்னா இது பண்ணிக்கலாம். ரொம்ப டைமும் எடுக்காது. பாருங்க எந்த அளவுக்கு கிறிஸ்பியா இருக்கு அப்படிங்கிற நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. பார்த்தீங்களா, உள்ள நல்லா சாஃப்டா இருக்கும். பாருங்க மெத்து மெத்துன்னு இருக்கு. டேஸ்ட் பிரமாதமா இருக்கும். இன்ஸ்டன்ட் போண்டா பிரமாதமா ரெடி ஆயிடுது. எந்த அளவுக்கு கிறிஸ்பியா வந்திருக்கு அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டோம். இந்த போண்டாவை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பாருங்க கொஞ்சம் நேரம் ஆயிடுத்து பண்ணி இருந்தா கூட நல்லா கிறிஸ்பியா இருக்கு.
நல்ல மேல் லேயர் அவ்வளவு கிறிஸ்பியா இருக்கு, உள்ள சாஃப்டா நல்ல டேஸ்டா இருக்கு. இந்த போண்டா வந்து தொட்டுக்கிறதுக்கு எதுவும் வேணும் அப்படின்னு அவசியமே இல்லை, சும்மா சாப்பிடறதுக்கே நல்லா இருக்கு. இல்லைன்னா ஒரு தேங்காய் சட்னி அரைக்கலாம், சாஸ் இருந்தா கூட போதும், அது தொட்டுன்னு சாப்பிட்டாலுமே நல்லா இருக்கும். ஊற வச்ச அவளோட நம்ம உருளைக்கிழங்கு வேக வச்சு சேர்க்கிறோம். அது வந்து நல்லா கிரேட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம கையால மசிச்சா கூட சில சமயம் சின்ன சின்ன கட்டிகள் இருக்கும். நம்ம போண்டா சாப்பிடும் போது அந்த ஒரு ஸ்மூத் டெக்ஸ்டர் நமக்கு கிடைக்காது. இந்த போண்டா வந்து நம்ம டீப் ஃப்ரை பண்ணும்போது இந்த மேல் லேயர் கிறிஸ்பியா அந்த கோல்டன் கலர் வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். மற்ற நார்மல் போண்டா போட்டதுமே கொஞ்ச நேரத்துலயே வந்து கலர் வந்துடும் இல்லையா, அந்த மாதிரி அவ்வளவு சீக்கிரம் வராது. பொறுமையா மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு நல்லா அந்த கலர் வர்ற வரைக்கும் நம்ம பொரிச்சுக்கணும். அப்பதான் அந்த மேல லேயர் நல்லா கிறிஸ்பியா இருக்கும். ரொம்ப நேரத்துக்குமே வந்து அதே மாதிரி கிறிஸ்பியா இருக்கும். ஏன் எங்களுக்கு கிறிஸ்பியா வேண்டவே வேண்டாம், சாஃப்டா தான் வேணும் அப்படின்னா நம்ம சீக்கிரமே ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். கலர் வராது, மேல கிறிஸ்பியா இருக்காது, ஃபுல்லாவே சாஃப்டாவே இருக்கும். இந்த போண்டா வந்து நம்ம சாஃப்டா பண்ணாலும் நல்லா இருக்கும், கிறிஸ்பியா பண்ணாலும் நல்லா இருக்கும். இதே மாதிரி இதே மெத்தட்ல இதே அளவுகளோட இந்த இன்ஸ்டன்ட் போண்டாவை நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. செம்ம சூப்பரா இருக்கும். குழந்தைகளுக்கு பெரியவாளுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. இன்னொரு புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.